Good morning, students. Next topic: reproductive system of cockroach. Cockroach is a dioecious. Dioecious means இரண்டு வேறுபட்ட உயிரினங்கள், ஒன்று ஆண் ஒன்று பெண். யூனிசெக்சுவல் அப்படின்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருந்ததுக்கு பேர் யூனிசெக்சுவல். They have developed reproductive organs. The male reproductive system consists of pair of testes, vas deferentia and ejaculatory duct and utricular gland and phallic gland. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் மேல் reproductive system of cockroach. ஓகேங்களா? இதுதான் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்லேருந்து போகிற டியூபுக்கு ஒரு வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ் ஒரு கிளாண்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்த கிளாண்டுக்கு பேர் பேலிக் கிளாண்ட். இதுதான் பேலிக் கிளாண்ட். சரிங்களா? இதுக்குள்ளே ஒரு டியூப் உள்ளே போகும். இதுக்குள்ளே செமினல் வெசிகல்ஸ்னு ஒரு இந்த விட செமினல் வெசிகல்ஸு, இது எஜாகுலேட்டரி டக்ட். நெக்ஸ்ட்டு கார்டல் ஸ்டைல் இங்கே இருக்கும். சூடோ பெனிஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் மேல் இன் காக்ரோச். And external ganglia. A pair of 3-lobed testes lies in the lateral side of 4th and 6th segment abdomen segment. 4வது செக்மெண்ட்லேயும் 6வது செக்மெண்ட்லேயும் 3 ஜோடி டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃப்ரம் தி ஈச் டெஸ்டிஸ் அரைஸ் இன் தின் வாஸ் டிஃபரன்ஸ். டெஸ்டிலேருந்து வெளியில் வர டியூபுக்கு பேர் வாஸ் டிஃபரன்ஸ். விச் ஓப்பன் இன்டு எஜாகுலேட்டரி டக்ட் த்ரூ செமினல் வெசிகல்ஸ். இது நேராக எஜாகுலேட்டரி டக்டில் போய் ஓப்பன் ஆகுது. இது பேர் செமினல் வெசிகல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். The ejaculatory duct is elongated duct which open out by male gynophore lying ventral anus. ejaculatory duct போய் ஓப்பன் ஆகிற இடத்துக்கு பேர் மேல் ஜெனோஃபோர் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து வென்ட்ரல் சைடில் ஏனஸுக்கு கீழே இருக்குது. The utricular gland or mushroom shaped gland is large accessory reproductive gland. இதில் மட்டும் மஷ்ரூம் கிளாண்ட்ஸ் ஒரு கிளாண்ட்ஸ் இருக்குது, அது பெருசாக இருக்குது. which open into anterior part of ejaculatory duct. இது ejaculatory ductோட anterior partல போய் ஓப்பன் ஆகுது. The seminal vesicles are present on the ventral surface of the ejaculatory duct. ejaculatory ductோட ventral sideல seminal vesicle அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. These sacs store the sperms and form bundles of spermatospores. ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பண்டில் மாதிரி பண்ணி வச்சுக்கோ. The duct of phallic gland or convolvulate gland is open near the gynophore. gynophore பக்கத்தில் அது போய் ஓப்பன் ஆகுது. This function is uncertain. இதனோட ஃபங்க்ஷன் இன்னும் தெரியலை, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து தான் கண்டுபிடிக்கணும். The surrounding male genital opening are few cutaneous asymmetrical structures called phaliomeres or gynophiles which is help in copulation. இது காப்புலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் இருக்கிறது பேர் phaliomeres அல்லது குணப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதை வச்சு இது காம்புலேஷன். நெக்ஸ்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது ஓவரி. இது ஓவரி வர்றது ஓவி டக்ட்டு. இது காமன் டக்ட்டு. கொலேட்ரல் கிளான்ஸ்னு ஒரு கிளான்ஸ் இந்த இடத்துல இருக்குது, மரம் மாதிரி. வெஸ்டிபிள் கீழே இருக்குது, ஜெனிட்டல் சேம்பர் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். The female reproductive system of cockroach consists of pair of ovaries, vagina, genital pouch, collateral glands, spermatheca. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படிங்கிறது. And the external ganglia. A pair of ovaries lies laterally 2 to 3 abdominal segments. 2லிருந்து 6 செக்மெண்ட்டுக்குள்ளார ஒரு ஜோடி ovaries present ஆயிருக்கு. Each ovary is formed of group of 8 ovarian tubules or ovaries. ஒவ்வொரு ஓவரியும் அதுக்குள்ள 8 பிரிவுகள் உள்ளடக்கி ஒரு மடிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. It containing a chain of developing ova. இது வந்து
வரிசையாக செயின் மாதிரி ஒரு ஓவாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். The lateral oviduct is each ovary unit to form broad median common oviduct known as vagina. இந்த பக்கம் இருந்து வர ஓவிடக்ட்டும் அந்த பக்கம் வர ஓவிடக்ட்டும் ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய டியூபாக இருக்குது. அதுக்கு பேர் தான் வெஜைனா அப்படின்னு சொல்லிக்குவோம். which opens into genital chamber. இது வந்து genital chamberல ஓப்பன் ஆகுது. The vertical opening of vagina is the female genital pore. இதுதான் female genital pore. A pair of spermathecae present in the 6th segment. 6வது செக்மெண்ட்டில் ஒரு ஸ்பெர்மத்திக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பேமை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். which opens into medium aperture in the dorsal wall of the genital pouch. During copulation, the ova descends into the genital chamber. Copulation நடக்கும்போது ஓவா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஜெனிட்டல் சேம்பருக்கு வருது. where they are fertilized in the sperms. அங்கே வந்து ஸ்பேமோட ஃபெர்டிலைஸ் பண்ணிடுது. A pair of wide branched collateral glands present behind the ovaries to forms hard egg is called ஊத்திகா அரௌண்ட் தி எக்ஸ். இந்த எக்கை சுற்றியும் ஒரு ஓடு மாதிரி ஒன்று உருவாக்குது. அதுக்கு பேர் ஊத்திகா அப்படின்னு சொல்லி பேர். அதை உருவாக்குறது இந்த கொல்லட்ரல் கிளான்ஸ். The genital pouch is formed 7th, 8th, 9th abdominal sternum. 8, 9, 7, 8, 9 இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்பெர்மத்திக்காக ஜெனிட்டல் பவுச் ஃபார்ம் பண்ணுது. The genital pouch is 2 chambers, a genital chamber into which is vagina, upon the oothecal chamber where oothecae is formed. oothecae ஃபார்ம் பண்ண பின்னாடி இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். 3 pairs of plate-like chitinous structure called gonopophysis present in around the female genital pore. female genital pore சுற்றியும் gonopophysis அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. These gonopophysis guide to the ova into ootheca and oviparous. இது நேராக இதில் தான் முட்டை வந்து செட்டில்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஊத்திக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஊத்திகை இஸ் எ டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கேப்சூல் அபவுட் 20 நானோமில்லிமீட்டர்ஸ். இது 12 மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர் அகலம் இருக்கும். முட்டையை சுற்றி ஒரு கவரேஜே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Long, which contains nearly 16 fertilized eggs and dropped into glued and suitable surface. கிட்டத்தட்ட ஒரு 16 முட்டையை ஒன்றா சேர்த்து ஒரு பண்டிலாக வச்சுருக்கும். Usually crack or severe of the high relative humidity near food source. ஃபுட்டுக்கு பக்கத்தால் கொண்டு வச்சிருச்சு அப்படின்னா ஃபுட்டு கிடைச்சதுன்னா உடனே இது முட்டை உடைய ஆரம்பிச்சு. And the average each female cockroach produces nearly 15 to 40 oothecae in the lifespan. about 1 to 2 years. ஒரு வருஷத்துல 2 வருஷம் வரையிலும் கிட்டத்தட்ட 15 to 40 ஊத்திக்காவை ஒவ்வொரு காக்ரோச்சும் பிடிச்சிட்டு. The embryonic development occurs to the ootheca which takes nearly 5 to 3 weeks, 13 weeks. 5லிருந்து 13 வாரத்துக்குள்ளார இதனோட embryonic development முடிஞ்சிடும். The development of the cockroach is gradual throughout nymph stages. நியூரோமெட்டபாலிஸ். நிம்புனா குட்டி. இதனோட குட்டி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் நிம்ப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாரு. த நிம்ப் ரிசம்பிள்ஸ் தி அடல்ட் அண்ட் அண்டர்கோஸ் மவுல்ட்டிங். இது வந்து தோல் உரிக்கும். பூச்சிகள் எல்லாமே தோல் உரிக்கும். தோல் உரிச்சு தான் குட்டியாக மாறும். த நிம்ப் க்ரோஸ் மவுல்ட்டிங் எக் டைசஸ் அபவுட் 13 times ரீச் தி அடல்ட் ஃபார்ம். 13 டைம் தோல் உரிச்சு தான் ஒரு கரப்பாம்பூச்சி குட்டி கரப்பாம்பூச்சியை மாறும். Many species of cockroach are wild. பெரும்பாலும் இதெல்லாம் காட்டில் தான் அதிகமாக இருக்கும். About 30 cockroach species of 4,600 associated with human habitats. கிட்டத்தட்ட 4,600 வகையான ஸ்பீசிஸ் வந்து மனிதனோட வாழ்ந்துட்டுருக்கு. About 4 species are well known as pests. இந்த பூச்சியில்
4 ஸ்பீசிஸ் மனிதர்கள் எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி இருக்குது, அதிகமாக இருக்குது. தே ஆர் டெஸ்ட்ராய் ஃபுட் அண்ட் கண்டாமினேட் வித் அஃபென்ஸ் ஓடர். இது வந்து உணவுப் பொருள் எல்லாத்தையும் அழிக்குது, ப்ளஸ் அதை சாப்பிட்டு கெட்ட துர்நாற்றத்தை வீச வைக்குது. The mere presence of cockroaches is sign of unhygienic condition. They are also known as to be carriers of the number of bacterial disease. இந்த கரப்பான்பூச்சி எங்கே இருக்கோ அங்கே சுத்தம் இருக்காது, அங்கே கண்டிப்பாக பாக்டீரியா நோய் வரும். அந்த கரப்பான்பூச்சியில் பாக்டீரியா கண்டிப்பாக இருக்கும். The cockroach allergens can excuse asthma and sensitive peoples. ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அலர்ஜியாக இருக்கும் கரப்பான்பூச்சி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.